எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இதுதான் என்னுடைய இது. நம்ம ஒரு ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ 24,502 தான் வந்து நம்மளோட மிட் பாயிண்ட். இங்கேருந்து மேலே வந்து 24,748, கீழே வந்து 24,256. இதுதான் இன்னைக்கு நடக்க வேண்டியது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கேப் அப் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்துட்டு திருப்பி மேலே வந்து ஒரு டோஜி மாதிரி கிரியேட் பண்ணி, ஸோ நாளைக்கு வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தெரியல. ஓகே, ஓகேங்களா? ஸோ இதோட மூவ்மெண்ட்டு எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தான். ஏன்னா இது வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கறனால இந்த சிம்பிள் போட்டு நம்ம ஏதாவது சொல்லலாம். அட்லீஸ்ட் இந்த சிம்பிள் போட்டு தான் ஏதாவது சொல்லலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்போது எய்த மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். பட்டு நம்மளுடைய ப்ரீமியம் இல்லை நம்மளோட ஸ்ட்ரைக் வந்து நம்மளுடைய பேஸ்ட் ஆன் ஓபிஎம், என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் நான் அதோட அந்த கண்டிஷன் படி தான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வந்ததுனால மார்க்கெட்டு கீழே வந்துட்டு மேலேயும் போல, மேலே வந்துட்டு கீழே போல. இப்போ என்ன பண்ண நடந்திருக்குன்னா, அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதான் மார்க்கெட். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மார்க்கெட்டோட க்ளோஸ் எப்படி நடந்தது. ஓப்பன் பண்ணது 24,587, க்ளோஸ் ஆனது 24,586. கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸில் மார்க்கெட் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பனிங் க்ளோஸும் வந்து ஆல்மோஸ்ட் சேம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஈக்குவல் டு க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் கேப் அப்னாலும் ஒரு 84 பாயிண்ட் மேலே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த நேத்தோட க்ளோஸுக்கு ஃப்ரைடே க்ளோஸுக்கும் இன்னைக்கு வந்து 84 பாயிண்ட் அப்பு. பட் இன்னைக்கு ஓப்பனும் இன்னைக்கு க்ளோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ் இருக்குல்ல இன்னைக்கு, இது வந்து நாளைக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த ஓப்பன் க்ளோஸ் வந்து நாளைக்கு கீழே எடுத்துட்டு வருதா, மேலே எடுத்துட்டு வருதா? ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. நான் பண்ணிக்கிறதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான். என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி இது பேப்பர் ட்ரேடிங், மெயினாக நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கும்போது நீங்கள் எந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பையிங் யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ப்ரீமியம் வாட்ச் பண்ணணும் பார்த்தது வந்து 1 2 123, 236, 246, 369 இதுதான். ஸோ 62 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 62லேருந்து 1476 பாயிண்ட் வரை மூவ் ஆகுமா அப்படின்னு மாதிரி நம்ம ஓகே. அது மாதிரி நடந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கேப் அப்பு நோ ஓப்பன் க்ளோஸ் வந்து ஈக்குவல். இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பா நம்மளுடைய இந்த இந்த நம்பர்ஸ் வந்து அடிச்சிருக்காது. ஏன்னா 84 பாயிண்ட்ஸ் அப்ல இருக்கு. இது கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே போகும்போது தான் நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி பார்த்தா இப்போ நமக்கு எப்படி நடந்திருக்குன்னு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் பாருங்க. நான் யூஸ் பண்ண ஸ்ட்ரைக்லாம் 24,250, 350, 400, 500, 550, அப்புறம் வந்து 24,700 இதெல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது என்னென்ன நம்பர்ஸ் பண்ணுறேன்? 369, 255, 246, இங்கே 246, 255 ரெண்டுமே இருக்குது. இங்கே 256 கொடுக்கல, பட் அதுவும் ஸோ இது 256க்கும் 255க்கும் 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் தான். பட் எனிவே அது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடந்தது. சில கண்டிஷன்ஸ்க்காக நான் அது பண்ணியிருக்கேன். 255ம் இதில் உண்டு தான். 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும். அதே மாதிரி 123 கொடுத்தோன்னா 62. இந்த 62 ஏன்னா இங்கே வந்து நமக்கு இருக்கிற லீஸ்ட் நம்பரே வந்து இதுக்கு எடுக்க முடியும்னா 24,500, 550க்கு 62 மட்டும் தான் லீஸ்ட் நம்பர். ஸோ அதனால் 62 நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து 123 நம்ம யூஸ்வல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம். பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எந்த நம்பருமே அந்த நம்பரை வந்து அடிக்கலை. ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மூவ் ஆனது எல்லாமே இங்கே வந்து ஓப்பன் கோர்ஸ் ஈக்குவலாக இருந்தது எல்லாமே இங்கே எல்லாம் என்ன நடந்திருக்குன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு
கிரேட்டர் தானே ஓப்பன் வந்து கிரேட்டர் தான் ஹை தான் போயிருக்கு. ஓப்பன் கிரேட்டர் தான் க்ளோஸாக தான் இருக்குது எல்லாமே. எல்லாமே ஓப்பன் கிரேட்டர் தான் க்ளோஸ் தான். நீங்களா பாருங்க. எதுவுமே ஈக்குவல் கிடையாது. இதுதான் இது. அதனால நமக்கு என்னன்னா ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கிடையாது. பட் ஒரு ஓப்பன் பண்ணுச்சுல அங்கேருந்து அப்படியே போயிட்டு நின்றுச்சு எல்லாமே. ஏன்னா மார்க்கெட் ஹெவியா மூவ் ஆகாததுனால இந்த மாதிரி நடந்திருக்கு. இது ஒரு ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட். ஏதோ எதையோ யோசிச்சுட்டு மார்க்கெட் நிக்கிற மாதிரி நடந்தது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி அடுத்த நாள் லீவு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட் அதுக்கான ரியாக்ஷன் வேற ஏதோ பிக் மூவுக்காக வெயிட் பண்ண நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் வந்து பட்ஜெட் இருக்கிறதுனால அந்த பட்ஜெட்டுக்கான மூவாக இருக்கலாம் ஒருவேளை. ஸோ அதனால நீங்க பார்த்துங்க மார்க்கெட்டை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அது பையர்ஸாக இருக்கும்போது ஆப்ஷன் பையர்ஸ் வாட்ச். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.